வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம எப்போதும் இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன்லாம் இருக்கும்போது ஏலக்காயை நம்ம பொடியாக்கி டீ காஃபியில் போட்டு குடித்தோம் அப்படின்னா ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்ற அந்த எண்ணெய் தரக்கூடிய அந்த நறுமணத்தின் மூலமாக நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் ரிலீஃப் ஆகிடுங்க. ஏன்னா மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இப்போ ஏலக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, காப்பர், மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள்லாம் இருக்குது. ஏராளமான மருத்துவ நன்மைகளை ஏலக்காய் நமக்கு கொடுக்கும். அந்த நன்மைகளை விளக்கமாக நம்ம பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீரிழிவு பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் ஏலக்காயை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். நீரிழிவு எனப்படக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி பாதிப்பு கொண்டவர்கள் தங்களுடைய உண்ணக்கூடிய உணவுல மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. இனிப்பு சார்ந்த உணவுகளை குறைக்க வேண்டி இருக்கிறதால தேநீர் போன்றவற்றை அருந்தும் போது சர்க்கரைக்கு பதிலாக ஏலக்காய்களை தூளாக்கி தேநீரில் கலந்து அருந்தி வந்தீங்கன்னா ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு சரியான விகிதத்தில் உங்களுக்கு இருக்கும். சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காம பாதுகாத்துக்கலாம். ஏன்னா இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் சர்க்கரையை சேர்க்கக்கூடாது. இப்போ வெள்ளை சர்க்கரையை டீ காஃபியில் அவங்க போடக்கூடாது. இப்போ வெள்ளை சர்க்கரையை போட்டு எடுத்துக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அந்த வெள்ளை சர்க்கரையை நீக்கிட்டு நீங்கள் ஏலக்காயை பொடியாக்கி போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சுவையாக தான் இருக்கும். ஏலக்காய் உடனே உங்களை ரத்தத்தில் கரைந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு விடுபட வைக்கும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஏலக்காயை தொடர்ந்து இப்போ இருந்து எடுத்துட்டு வாங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். பற்கள் மற்றும் ஈறுகள் வலுப்பெறுவதற்கு ஏலக்காயை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளாதது, சர்க்கரை பொருள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிடுவதால சிலருக்கு பல் சொத்தை, வாய் துர்நாற்றம், ஈறு மற்றும் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளால் வாய் மற்றும் பற்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கு அது காரணமாகுது. இப்போ தினமும் உணவு சாப்பிட்டு முடித்தவுடன் ஓரிரண்டு ஏலக்காய்களை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு அப்படின்னா வாய், ஈறுகள் மற்றும் பற்கள் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீர்ந்து போயிடும். அப்போ பற்கள் மற்றும் ஈறுகள் பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மவுத் ஃப்ரெஷ்னராக உங்களுக்கு ஏலக்காய் இருக்கும். ஸோ இப்போ பற்கள், ஈறுகளில் ஈறுகளில் உங்களுக்கு வீக்கம் ஏற்படுறது, அதில் ரத்த கசிவு ஏற்பட்டு பற்கள் அதன் மூலமாக பாதிக்கப்படுறது, பர் சொத்தை, பர் சிதைவு ஏற்படுவது, கிருமிகளினுடைய பெருக்கம் ஈறுகள் அதிகப்படுத்தப்படுவது, அதன் மூலமாக வாயு துர்நாற்றம் வீசுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. அதெல்லாம் இருக்குன்னா ஏலக்காய் நீங்கள் போட்டு மெல்லும் போதே அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். சுவாச புத்துணர்ச்சியுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வயிறு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு, அந்த நோய்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரு மனிதனுக்கு உணவை செரித்து சக்தியை வழங்கக்கூடிய முக்கிய உறுப்பான வயிறு சரியாக இருந்தாலே பெரும்பாலான நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான அந்த வழிவகையை அது செய்யும். இப்போ வயிற்றில் ஜீரண மலங்களினுடைய சமநிலையின்மை, வாயு தொல்லை, அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற அனைத்து பிரச்சனைகளையுமே நீங்கள் சிறிதளவு ஏலக்காயை சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பொடித்து தினமும் காலையில் பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வயிறு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு நீங்கும். நீங்கள் ஏலக்காயை காலையில் எழுந்த உடனே 2 ஏலக்காய்களை அப்படியே வாயில் போட்டு மென்னும் போதே உங்களுக்கு அந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் நலம் பெறலாம். ஏன்னா அது பற்களை வலுப்படுத்துறதை காட்டிலும் அந்த செரிமானத்திற்குமே அது ஹெல்ப் பண்ணும். ஏலக்காய் உங்களுடைய உணவுகளை செரிக்க வைக்கும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. மனநலம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் ஏலக்காய்கள் எடுத்துக்கலாம். மனம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா உடலுமே நமக்கு நன்றாக இருக்கும். பெரும்பாலும் மென்டலி நம்ம அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும்போது உடல் அளவில் நம்ம பெரிதும் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். இப்போ மனதில் ஏற்படக்கூடிய கவலை, கோபம், துக்கம், பயம் மற்றும் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் எதுவாக இருந்தாலுமே மனதை பாதிக்கிறதோட உடல் நலத்தையுமே கெடுக்கும். இப்போ மனம் மிகுந்த அழுத்தம் கொண்டிருக்கூடிய நேரங்களில் ஏலக்காய்கள் போட்ட தேநீர் நீங்கள் பருகி வரும்போது அதில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய ரசாயனங்கள் உடலில் மூளை செல்களை அமைதிப்படுத்தி நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய வச்சு உங்களை சுறுசுறுப்பாக்கும். இல்லைன்னா அந்த மனம் மற்றும் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இறுக்க நிலையை தளர்த்தி மனநிலையை உங்களுக்கு மேம்படுத்தும். அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் உங்களுக்கு ரிலீஃப் அடைய வைக்கும். அதில் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு பாயும் போது நீங்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த நரம்புகளில் இறுக்கங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. தலைவலி போன்ற பிரச்சனை, மன அழுத்தம்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஏலக்காயை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு ஏலக்காய்களை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல கல்லீரல் எப்படி பாதிப்படையுதுன்னு கேட்டிங்கன்னா நான்வெஜ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது, மாமிச உணவுகளை தினமும் அதிக அளவு சாப்பிட்டு வருபவர்களுக்கும் தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம் கொண்டிருக்கிறவங்களுக்கும் ஒரு கட்டத்தில் கல்லீரல் பாதிக்கப்படும். அது உடல் நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை முதல்ல விட்டுடுங்க. நான்வெஜ்லாம் வாரத்தில் ஒரு தடவை தான் சாப்பிடணும். மது இருந்தக்கூடிய பழக்கத்தில்
இதெல்லாம் நீங்கள் விட்டு விடுவது நல்லது. இதெல்லாம் விட்டுட்டு புரதம், நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய கல்லீரலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து கல்லீரல் பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஏலக்காய்களை முழுதாகவோ அல்லது ஏலக்காய்களை வந்து பொடி செஞ்சு உங்களுடைய உணவுகளை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கல்லீரலுடைய செயல்பாடு மேம்பட ஆரம்பிக்கும். கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் அகற்றப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக கல்லீரலை மாற்றுறதுக்கு ஏலக்காய் உங்களுக்கு உதவி புரியும். இப்போ தொடர்ந்து ஏலக்காய்களை எடுத்துக்கொண்டு இந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.